ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தங்லி கொஞ்ச நேரம் பொறுமையாரு அப்படின்னு லூயன் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நேரா போறவன் சியூனுக்கு இன்னும் கொஞ்சம் பிளட் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கையை கிழிச்சு பிளட் எடுக்கிறவன் அதுக்கு மேல அவனால தாங்க முடியல, மயங்கி விழுந்துடுறான். மயங்குறவனுக்கு திடீர்னு கனவுக்குள்ள அந்த யாங் இருக்கான்ல, தங்லியோட உருவத்திலே வந்து நான் சொல்றதை கேளு, நானும் பாத்துட்டே இருக்கேன், ஒரே ஆளா எல்லாரையும் காப்பாத்த முடியும்னு நினைக்கிறேன், எல்லாரும் உன்னை விட்டு போக போறாங்க, உன்னால யாரையும் காப்பாத்த முடியாது, கஷ்டப்படாம பேசாம ஏன் கூட வந்து சேர்ந்துரு, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்ல, மத்த எல்லாரையும் நம்ம பாத்துக்கலாம், புரியுதா, இல்லனா எல்லாரும் அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்ல அந்த கனவுல இருந்து மறுபடியும் தங்லி எந்திரிக்கிறான். ஏன் இந்த மாதிரி வருது, எதுக்காக இந்த இடத்துக்கு மறுபடியும் இந்த யாங் வர சொல்றான் அப்படின்னு தங்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் சொல்ற டைம் வந்துருச்சு. ஒருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி ஓட்டு, சாதாரண ஆளுங்களுக்குலாம் ஒரு ஓட்டு, அது மட்டும் கொஞ்சம் பெரிய பொசிஷன் இருக்கிறவங்களுக்குலாம் 10 ஓட்டு, பூஷுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட்டு, மாஸ்டருக்கு இன்னும் கொஞ்சம் அதிக ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டெல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. தங்லி இன்னும் வரவே இல்லை, ஆனாலும் ஓட்டிங் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாக்கும்போது இந்த சுன்ஜி இருக்கால, அவ 3rd பிளேஸ்ல தான் வந்துட்டு இருக்கா போல. இப்ப நம்ம தங்லியும் அதே மாதிரி இந்த டாடா ரெண்டு பேருமா சேர்ந்து ஈக்குவல் பொசிஷன்ல வந்திருக்காங்க. தங்லி வந்துறாங்க, நான் இங்க வந்துட்டேன், என்னோட ஓட்டு வேற இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, நீங்க கலந்துக்கிற வரைய நீங்க ஓட்டு போட முடியாது அப்படின்னு மத்த எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. தங்லி அங்க வந்து கேஷுவலா நிக்க சுன்ஜி பாக்குறா. சரி ஓகே, இப்ப தங்லியும் டாட்டாவும் ஒரே லெவல் ஓட்டுல இருக்காங்க அப்படிங்கறதால எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் இந்த போட்டில இருந்து விலகிடுறேன், எப்படினாலும் நான் தோத்து தானே போக போறேன், என்னோட ஓட்டை நான் யாருக்கு போட போறேன்னா அப்படின்னு டாட்டா பக்கத்துல போக அத்தனை பேரும் சைலண்டா பாத்துட்டு இருக்காங்க. டாட்டா தலைவி ஆயிருவாலோ, என்ன பண்ண போறோம் அப்படின்னு. ஆனா அங்க இருக்கிற டக்குன்னு சுன்ஜி திரும்பி என்னோட ஓட்டை தங்லிக்கு போடுறேன் அப்படின்னு திருப்பிடுறா. தங்லி சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா நாள் அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது நீ ஏன் இப்படி பண்ணனால புரிஞ்சுக்க முடியுது, நீ என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால செல்ஃபிஷா எனக்காக சில வேலைகளை பண்ணிட்ட, ஆனா இதுக்கு மேல அதை பண்ணாத, ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் குறைஞ்சிட்டாங்க, நீ இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்லி சொல்லியிருக்கான். அழுதுட்டே அங்க இருந்து சுன்ஜி கிளம்பி போயிருக்கா. இப்ப அவனுக்கு வந்து ஓட்டும் போட்டுடுறா. மாஸ்டர் பாக்குறாரு, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இப்போ தங்லி இந்த இடத்தோட தலைவன் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம லூயனை காட்டுறாங்க. லூயன் புதுசா மருந்து செஞ்சு அதை அவனுக்கே ட்ரை பண்ணி பார்த்து அது அவனுக்கே ரொம்ப பேக் ஃபயர் ஆகுது. ரொம்ப உடம்பு முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த பக்கமா அல்லக்கை பொண்ணு வந்து, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, இப்படியே போனா உங்களால தாங்க முடியாது, தங்லி கொடுத்த மருந்தையாவது சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட வச்சுட்டு இருக்கா. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துதான் ஆகணும், வேற வழியே இல்ல, பார்த்துதான் ஆகணும், நான் பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு லூயன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க மாஸ்டர் கிட்ட டாக்டர் பொண்ணு வந்துடுறா. ஆமா சியூன்னு இருக்கான்ல, இன்னும் உனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, நான் டேப்லெட் கொடுத்தேன், ஆனா தங்லியை தவிர வேற யார் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு டாக்டர் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. தங்லி அவனோட பிளட் எடுத்து கொண்டு வந்து அதை கொண்டு வந்து அங்க இருக்கிற டேப்லெட்ல எல்லாம் கலந்து மறுபடியும் சியூனுக்கு டேப்லெட் செய்யறான். அங்க டாக்டர் பொண்ணு, இன்னும் எத்தனை நாளைக்கு இதை பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க இன்னும் சில ஆளுங்க வராங்க. சியூனுக்கு ரொம்ப பைத்தியம் அதிகமாயிட்டே இருக்கு, இதுக்கு மேல நம்ம அவனை வெளியே விட்டே வச்சிருந்தோம்னா என்ன ஆபத்து வரும், இருக்கிற யாரோட உயிர் போகும் யாருக்கும் தெரியாது, உங்களுக்காக உங்க ஃப்ரெண்டுங்கிறதால சியூன் எங்களால இதுக்கு மேல வெளியே விட்டு வைக்க முடியாதுன்னு சொல்லிட தங்லிக்கும் வேற வழி தெரியல. சியூனை கூட்டு போயிட்டு ஒரு ஜெயில அடைச்சு வச்சிடுறாங்க. சியூன் பாக்குறான், என்னையா பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க, அப்படி எனக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு தங்லிய பார்த்து, என்ன ஆச்சு, எனக்கு குணப்படுத்த முடியாதா, தந்திரனரி சொல்லியா நீயாவது அப்படின்னு கேட்க தங்லி பக்கத்துல வரான். என்னால உன்னை குணப்படுத்த முடியாதா அப்படின்னு கேக்குறான். உடனே செய்யணும், ஆமா உன்னால முடியாட்டி வேற யாரால முடியும், நீ பண்ணிடுவ, என்ன சரி பண்ணிடுவ அப்படின்னு செய்யும் சொல்லிட்டு இருக்கான். முதல்ல இந்த மருந்தை சாப்பிடு அப்படின்னு தங்லி அவனோட ரத்தத்தை கொடுக்குறான். இது என்ன மருந்து, எப்ப குடிச்சாலும் ஒரு மாதிரி ரத்த வாடை அடிக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு செய்யும் சொல்லிட்டு இருக்கான். குடிக்கிறியால வாயை பிடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி ஊத்தி விடவா, ஜெயில அடைஞ்சு கிடக்கும் போது உனக்கு பேச்சு தேவையா அப்படின்னு தங்லி சியூனை நக்கல் பண்ணி ஒரு வழியா குடிக்க வச்சிடுறான். சீக்கிரமா மருந்து, உண்மையான மருந்து ஏதாவது கண்டுபிடிக்கிற வழியை பாரியா, என்னால அதை குடிக்கவே முடியல அப்படின்னு சியூன் புலம்பிட்டு இருக்கா. தங்லி அவன் அங்கே பாதியிலே விட்டு போயிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் நம்ம லூயன் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். இன்னொரு பக்கம் நம்ம தங்லி சியூனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது அந்த மருந்தோட பவரை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா மருந்தெல்லாம் செய்யணுமா, லூயனுக்கு மருந்து தேவைப்படுது, அதை கொடுக்கறதுக்காக நம்ம பெரிய மாஸ்டர் இருக்காருல, அவரே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம தங்லியும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மருந்து செஞ்சுட்டான். இதை சியூனுக்கு கொடுத்தா உடம்பு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் அவனோட ரத்தத்தை அதுல மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு இவன் தவம் பண்ணி இந்த மருந்தை ரெடி பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா மறுபடியும் கோஸ்டோட ஞாபகம் வருது. எதுக்காக எனக்கு கோஸ்ட் குரல்லையே வந்து யாரோ பேசுறாங்க, என்ன நடக்குது, அது கனவா இல்ல என்கிட்ட பேசுறது வேற யாரோவா, நான் யாரை கண்டுபிடிக்கணும், எங்க போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல, அதான் நம்ம சியூன் கூட கொன்ன ஆளுங்கள்ட்ட எல்லாம் கூட பவர் வந்ததுல, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆளுங்களை கொன்னு அவங்க உடம்புக்குள்ள இருந்து பவரை அந்த குட்டி பப்பட்டு இருந்தான்ல அவன் எடுத்து இப்ப முழு கோஸ்டா மாறிடுறான். அந்த இடத்துக்கு நம்ம டாட்டா வரா. டாட்டா வந்து பாத்துட்டு,
என்ன தலைவரே, அதுக்குள்ள இவ்வளவு சீக்கிரமா நீங்க பவர்ஃபுல்லா மாறிட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஆமா அது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு கோஸ்ட் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம பெரிய மாஸ்டர் மருந்து எடுத்து கொடுத்துட்டு லூயன் கிட்ட குடுக்கலான்னு போக, அப்பன்னு பார்த்து சுஞ்சி பாத்துடுறா. மாஸ்டர் இந்த நேரத்துல தூங்காம என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, மாஸ்டர் சும்மா சுஞ்சிகிட்ட பேசி அவளை டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர், ஒரு வேளை நான் பண்ணதுல நிறைய தப்பு, பெரிய தப்பெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன வெறுத்துற மாட்டீங்கல்ல? ப்ளீஸ் மாஸ்டர், யார் வேணா என்ன வெறுக்கலாம், நீங்க மட்டும் என்ன வெறுத்துற கூடாதுன்னு சுஞ்சி சொல்றா. என் செல்லத்தை நான் ஏன் வெறுக்க போறேன், என் பொண்ணுமா நீனு, வா பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படின்னு நம்ம மாஸ்டர் சுஞ்சியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டு போயிடுறாரு. இங்க சியூனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு டாட்டா வரா. யாரும் உள்ள போக கூடாதுங்க, வேணா சாப்பாடு கொடுங்க நான் கொடுத்துடுறேன்னு சொல்ல, இந்த சாப்பாடை கொடுத்துருங்கன்னு மட்டும் சொல்லிட்டு டாட்டா அங்க இருந்து கிளம்பிடுறா. தங்லி அந்த மருந்து ரெடி பண்றான். இப்ப சியூன் கிட்ட கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம கிளம்புறதுக்குள்ள சியூனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான், பைத்தியம் பிடிச்சிருச்சு அவனுக்கு கோ வந்து சொல்றான். சியூன் வேகமா உள்ள போய் பாக்குறான். சாப்பாடை மட்டும் தான் டாட்டா கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு வேலைக்கார பையன் சொல்லிட்டு இருக்க. ஒரு லெட்டர் மாதிரி அங்க ஒண்ணு இருக்கு. ரொம்ப ஆபத்து ஆளுங்களுக்கு இப்பவே நீ கிளம்பணும், இல்லனா அவங்க இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சியூனோட கிராமத்துல இருந்து ஏதோ வந்திருக்க மாதிரி போட்டிருக்கு. உடனே பயங்கரமா தங்லி ஷாக் ஆயிடுறான். வேகமா வெளியே போறான். டாட்டா வந்து நிக்கிறா. தப்பிக்க விட்டீங்களா, பாத்துக்க வேண்டாமான்னு கேட்க, தங்லி வேகமா அவள ஒரு அறை விட்டு அவ வாயில இருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. மத்தவங்க எல்லாம் தங்லிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதறிட்டு நிக்க, அங்க இருந்து தங்லி கிளம்புறான். பெரிய மாஸ்டர் பாக்குறாரு. உன் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாரு. இல்ல சியூனை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்லி அங்க இருந்து கிளம்பிடுறான். லூயனுக்கு மருந்து கொடுக்கற பொறுப்பு நீங்க தயவு செஞ்சு பாத்துக்கோங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம குட்டி பையன் இருக்கான்ல, கல்லு பையன், அவன் கிட்ட என்னடா ஆச்சு, ஏன்டா மரம் நட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மரம் நட்டுதான் ஆகணும், நடணும் அப்படின்னு இவன் பைத்தியம் மாதிரி சொல்லிட்டு மரம் நட்டுக்கிட்டே இருக்கான். என்ன இவனுக்கு பைத்தியம் முத்திருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க எல்லாம் அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. இங்க மறுபடியும் பெரிய மாஸ்டர் கிளம்புறாரு மருந்து கொடுக்கறதுக்காக. சுஞ்சி பாத்துடுறா. மாஸ்டருக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் ரகசியமாவே போயிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த பக்கமா கோஸ்ட் வந்துடுறான். மாஸ்டரை பார்த்துட்டு உனக்காக தான் ஏன் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, சுஞ்சி அங்க வந்துடுறா. யார் நீ, எங்க மாஸ்டரை என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு, ஓ நீதான் சுஞ்சியாமா, நீ இப்ப வந்து இளவரசியா இருக்கல, அதுக்கு காரணமே நாங்க தான், என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு நக்கலா கோஸ்ட் பேச, அவ அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றா. அந்த இடத்துக்கு டாட்டா வந்துடுறா. அப்புறம் ஒண்ணும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. டாட்டா மறுபடியும் கோஸ்ட் கிட்ட வந்து, உங்க உடம்பு மறுபடியும் நல்லா ஆயிடுச்சு, பிரச்சனை கிடையாது, லூயனை தான் ஆனா கண்டுபிடிக்க முடியல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எப்படியும் இந்த தங்லிக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு, சியூனை காப்பாத்துறதுக்கு சக்தி கொடுத்து இன்னும் வீக் ஆயிரும், சோ மாத்திரை மருந்து கொடுக்குற பொறுப்பு கூட பெரிய மாஸ்டர்ட்ட தான் கொடுப்பான், நம்ம நேரா அப்படி பெரிய மாஸ்டர் பின்னாடியே போனோம்னா லூயன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலான்னு ஐடியாவை கொடுத்ததே டாட்டா தான். கோஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கான். டாட்டாவை பார்த்துட்டே இருக்கும் போதே சுஞ்சி, நான் என் மாஸ்டரை ஒன்னும் செய்ய விட மாட்டேன்னு சொல்ல, நீ என்னமா செய்ய விடுறது அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா வேகமா மாஸ்டரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. மாஸ்டர் சுஞ்சியை பார்த்து, இங்க நீ ஓடி போயிடு, நீ எப்படியாவது தப்பிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டையில இறங்கிடுறாரு. ரொம்ப மாஸ்டருக்கு அடிபடுறது, பொத்தின் கீழே விழுந்துடுறாரு, சாகுற நிலைமையில இருக்காரு. கோஸ்ட் வேற அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான். சுஞ்சி கையில வால் எடுத்துட்டு, உன்னை விட மாட்டேயா அப்படின்னு சண்டைக்கு போயிட்டு இருக்க, போய் டாட்டா தடுத்து நிறுத்துறா. உன் மாஸ்டர் கடைசி நிமிஷத்துல இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசுவியா இல்ல தேவையில்லாம சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, சுஞ்சி வாழை கீழே போட்டுட்டு, அவளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவளுக்கே தெரியும். நேரா மாஸ்டரை போய் பாக்குறா. மாஸ்டர் ப்ளீஸ் எந்திரிங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆக கூடாது, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கா. மாஸ்டர் அவளோட மடியிலே உயிரை விட்டுறாரு. இங்க இருந்து எப்படியாவது போயிடு, நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறந்து போயிடுறாரு. எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுஞ்சி ஒரு பக்கம் கதறி அழ ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம சியூன் கிளம்பி தப்பிச்சு போனால, எங்க ஊருக்கு போகணும், எப்படி போறது, எங்க ஊர்க்காரங்கள்ட்ட இருந்து லெட்டர் வந்தது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அங்க இருந்து வராங்க. இங்க பாரு நம்ம சியூன் மாஸ்டர் அப்படின்னு எல்லாருமே சியூனை ரொம்ப மரியாதையா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. சியூன் முகத்தை காட்டுறான். உங்க முகத்துக்கு என்ன ஆச்சு, ஏதோ விஷம் எல்லாம் பரவி இருக்க மாதிரி தெரியுதேன்னு அவங்க கேட்க, இல்ல அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இங்க இருந்து நம்ம போலாம் பத்திரமா, நான் உங்களை கூட்டிட்டு எங்க தங்கி இருக்கானோ அங்க கூட்டு போறேன்னு சொல்ல, உங்ககிட்ட இருந்துதான் லெட்டர் வந்தது, ஏதோ ஆபத்து இருக்கு இங்க வா அப்படின்னு நீங்க கூப்பிட்டு தான் நாங்க இங்க வந்தோம், அவங்க லெட்டர் காட்டுறாங்க. சியூன் பாக்குறான், இந்த லெட்டரை நான் போடல, உங்ககிட்ட இருந்துதான் எனக்கு லெட்டர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து முதல்ல தப்பிச்சு போலாம், டிராப்ல மாட்டிக்க போறோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். திடீர்னு அவனுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்களையும் நம்ம சியூன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த நேரத்துக்கு பைஷு வந்துடுறா. சியூனை தட்டி அவனோட வாயில ஒரு டேப்லெட்டை போட்டு விட்டுட்டு அங்க போய் அமைதியா நின்னுடுறா. நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு சியூன் பார்த்துட்டு, என் முகத்துல மாஸ்க் போட்டிருக்க அப்படின்னு கேட்க, என் முகத்தை நான் யாருக்கும் காட்ட விரும்பல, தங்லி தான் என்ன அனுப்புனாரு, உங்களை கூட்டு வர சொன்னாரு, வாங்க என் கூட அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சியூனும் தங்லி பேரை கேட்டதுமே பைஷு பின்னாடியே போயிட்டு இருக்கான். தங்லி எந்த பக்கமா நம்ம பைஷு போயிருக்காலோ அந்த ரூட்ல வரலாம் ட்ரை பண்ண, யாரோ வந்து அந்த வழியெல்லாம் மாத்தி விட்டுருக்காங்க. சோ மறுபடியும் தங்லி தப்பான ரூட்லயே போயிட்டு இருக்கான். இங்க சியூனோட ஆளுங்க எல்லாம் ஒன்னா ஒரே ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு உட்காடுறாங்க. அப்போ சியூனை பார்த்துட்டு பைஷு வரா. இங்க பாரு, நீ குடிக்க கூடாது, குடிச்சா அவன் உடம்புக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொல்ல, அதை யாருமா நீ சொல்றது
பண்றதுன்னு மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஆனா சியூன் பாக்குறான். அந்த பொண்ணு சொல்றால கேப்போம் அப்படின்னு குடிக்கிறத நிறுத்திட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிடுறான். பைஷு அங்க இருந்து கிளம்பி போகும்போது இந்த பொண்ணு முகம் அசிங்கமா இருக்கும் போல. அதான் இப்ப பாரு மாஸ்க் போட்டு சுத்துறா, உனக்கு வேற ஆர்டர் போட்டுட்டு இருக்கா, அதை வேற நீ கேக்குறியே பாஸ் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிக்க எனக்கு என்னமோ அந்த பொண்ணு ரொம்ப அழகா தான் தெரியுறா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இருக்கால, அவ சொன்னா எனக்கு கேட்கணும் போல தோணுது. அவ ஏதோ என்கிட்ட கோவமா பேசுற மாதிரி இல்ல, உரிமையா பேசுற மாதிரி இருக்குன்னு சியூன் சொல்லிட்டு இருக்கான். பைஷு எல்லாத்தையும் காத்துல வாங்கிட்டு பைத்தியக்கார அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. மறுபடியும் சியூன் அங்க பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறா. மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா சியூன் கொஞ்சம் பெட்டரா இருக்கான். இப்ப பாரு ஏன் மாஸ்க் போட்டிருக்க, நீ அசிங்கமா இருப்பியா, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, யார் என்ன சொன்னா என்ன, நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதுலதான் இருக்கு. எனக்கு கூட இந்த விஷம் பரவனப்ப எல்லாரும் என்ன கூட கோஸ்ட்னு சொன்னாங்க, ஆனா அதெல்லாம் நான் கண்டுக்கலையே, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு பைஷுக்கு அறிவுரை சொல்றான். அவளுக்கு இவனை பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. மறுபடியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கொஞ்சம் கிளம்பி போயிட்டு இருக்கும் போதே நம்ம சியூனுக்கு ரொம்ப உடம்பு சீரியஸ் ஆக ஆரம்பிக்குது. பைஷுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் பக்கத்துல போகாதீங்கன்னு சொல்ல எங்க பாஸ பத்தி நீ என்ன தப்பா பேசிட்டு இருக்கன்னு அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சியூன் ரொம்ப வெறி பிடிச்சு சுத்தி இருக்கிற ஆளுங்களே கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டா அடுத்து நம்ம பைஷு கிட்ட வந்துடுறான். உன்னை கொலை பண்ற இருடி அப்படின்னு இருந்துட்டு இருக்க பைஷு அப்படியே படுத்துடுறா. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, இவன் கையாலேயே இறந்துருவோம் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துக்கு கரெக்டா தங்லி ஒரு வழியா வந்துடுறான். சியூனுக்கு பவர் கொடுத்து கொஞ்சமா அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றான். பைஷு எந்த போ அப்படின்னு சொல்ல பைஷு அதிர்ச்சியாயி அங்கே இருந்துட்டு இருக்கா. சியூன் கண்ணை திறந்து பாரு, யாரு அட்டாக் பண்றேன்னு தெரியுதா அப்படின்னு தங்லி கேட்க சியூனுக்கு லைட்டா சுயநினைவு வருது. சுத்தி நிக்கிறவனோட ஆளுங்க எல்லாரையும் அவனே கொண்டு போட்டிருக்கதான் கண்டுபிடிக்கிறான். பைஷுவையும் கொல்ல போனதையும் கண்டுபிடிக்கிறான். அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாத்த விட முக்கியமான தங்லியை அட்டாக் பண்றதுக்கு நம்ம நிக்கிறோம்னு அவனுக்கு தெரியுது. யோ தந்திரநரி, என்ன கொன்னடியா அப்படின்னு சியூன் சொல்ல கொஞ்சம் கண்ணை மூலி ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தங்லி சொல்லிட்டு இருக்கான். இல்ல என்னால முடியாது, என்ன கொன்னடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சியூன் அவனையே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம மறுபடியும் தங்லியை அட்டாக் பண்றதுக்கு வர தங்லி வேகமா அவனை பிடிச்சு அவனோட வால் எடுத்து சியூனோட வயிறுல அவனாவே குத்திடுறான். அப்படியே தங்லியோட கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. சியூன் பாக்குறான். நல்ல வேலை நான் கால்ல இருந்து வெயிட் பண்ணிட்டேன், நீ வருவன்ட்டு, நீ வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும், நீ வந்துட்டல்ல, இப்ப நான் செத்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு அப்படின்னு சியூன் சொல்லிட்டு அவன் கையில இருந்து வெப்பன்லாம் கீழே விழுந்துருது. அவன் பாட்டுக்கு நீ வந்துட்டல்ல, இனிமே எனக்கு கவலையே இல்ல, நீ பாத்துக்குவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க தங்லி அழுதுட்டே இருக்கான் அமைதியா. எல்லா ஞாபகமும் ஒவ்வொன்னா வருது. பைஷு அங்க வரா. சியூனை டக்குன்னு தங்லிட்ட இருந்து பிரிச்சு விடுறா. சியூன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவனை மடியில படுக்க வச்சுட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறா. சியூனோட உயிர் அங்கேயே போயிடுது. தங்லி பைஷுன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி அழுதுட்டு இருக்காங்க. இங்க லூயன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நேரா டாட்டா அங்க வந்துடுறா. தான் பெரிய மாஸ்டர் தான் கொண்டுட்டாங்கல்ல, அவங்க வந்துட்டு அல்லக்கை பொண்ணை பயங்கரமா கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறா. அல்லக்கை பொண்ணு நான் விட மாட்டேன், நான் செத்து போனாதான் அவர்கிட்ட போக முடியும்னு சொல்ல லூயன் அங்க வந்துடுறான். இல்ல நீங்க இருந்து போயிடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டாட்டா கிட்ட அவளை ஒண்ணும் பண்ணக்கூடாது, அவளை ஒண்ணும் பண்ணாம இருந்தா நான் உன் கூட வரேன் அப்படின்னு அவன் சொல்றதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து ஒரே ஃபைனல் பார்ட்ல 2 எபிசோடையும் பார்த்துக்கலாம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிட்டு ஃபைனல் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. அது வரைய பாய்.